போதும் போதும். ஆமா, மிச்சம் எதுவும் இருக்கா? என்னன்னா என்னமோ தேடுற? இல்ல இல்ல என்ன தேடுற? ஆமா, உன் மருமக ஆரம்பிச்சான பிரியாணி பிசினஸ் மொத்தமும் காலியா? ஒருத்தனுக்கு என்ன பிசினஸ் வருதோ, எந்த பிசினஸ் தெளிவா தெரியுமோ அத பண்ணா போதும். வள்ளி 6 வயசுல இருந்து துணி கடையில தானே இருக்கான். ஏன் அந்த வியாபாரம் உனக்கு தெரியாதா? அதை விட்டுட்டு பிரியாணி பானிபுரின்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா கடைசி வரைக்கும் நம்ம பக்கத்துல இந்த கூரை வீடே கதின்னு இருக்க வேண்டியதுதான். என்ன ஒரு அக்கறை. சும்மா சவால் விட்டதெல்லாம் பெருசல்ல வள்ளி. சவால் விட்ட எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிச்சது கிடையாது. இங்க காத்தே வரல வள்ளி, ஒரே அனல் அடிக்குது இல்ல. சரி சரி, வா உள்ள போலாம். வா வா வா. மாறா, மாமா என்ன சொல்லிட்டு போறாருன்னு உனக்கு தெரியுதா? என்கிட்ட நேரா சொல்றதுக்கு தான் என்கிட்ட ஜாடமாடியே பேசிட்டு போறாரு. அதானே உன்னை மாமா துணி கடை போட சொல்றாரு. 6 வயசுல இருந்து துணி கடையில தானே இருக்கான். ஏன் அந்த வியாபாரம் உனக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் தானே, அத பத்தி யோசிக்காம நாம் பாட்டுக்கு பிரியாணி கடை பானிபூரி கடை. மாமா சொன்னதை நடத்துற வேலையை பார்க்கலாம்.